இசை, என்ன புது சுடிதார்லாம் போட்டு கலக்குற? ஆமாட்டி, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. மூஞ்சில சந்தோஷ சரஸ்வதி நாட்டியம் ஆடுத. ஆமா, எங்க பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது. ஏட்டி சத்யா, ஒன்று கேட்கணும், உண்மையே சொல்லு. ஏட்டி, நான் முடிஞ்ச வரைக்கும் பொய்யே பேச மாட்டேன் டி, எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. ஏட்டி, என்னுடைய கஷ்டத்தை பத்தி நீ சீனியர்கிட்ட எதுவும் சொல்லியிருந்தியா? நான் உங்ககிட்ட எல்லாம் பேசவே ரொம்ப நாள் ஆகுது டி. சும்மா என்கிட்ட உண்மையே சொல்லு சத்யா, நான் கோவமே பட மாட்டேன். நீ சொன்னியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அவதான் இல்லைன்னு சொல்றாளாக்கா, அப்புறம் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. அவையும் உங்ககிட்ட போய் சொல்லணும், அவளுக்கு வேற வேலை இல்லையா சீனியர்கிட்ட போயிட்டு உங்க கதையெல்லாம் சொல்றதுக்கு? அவளாம் பேசுறதே கிடையாது. ஆமா டி, சோனியா சொல்றது உண்மைதான். ஏட்டி, யாருன்னே தெரியல டி, எங்க அம்மா அப்பாவை பார்த்து 11 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க கடனெல்லாம் அடைங்க, மிச்ச காசுல இசையே படிக்க வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு காலேஜ் பையன் மாதிரி தான் இருந்துச்சான். ஏப்பா, 11 லட்சமா? உண்மையான நோட்டா என்னன்னு செக் பண்ணீங்களா? எல்லாமே எங்க அப்பா பேங்க்ல அவர் பேர்ல போட்டாரு. எல்லாமே நல்ல நோட்டு தான். கடனெல்லாம் அடைச்சாச்சு, மிச்ச காசு பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு என்னுடைய அடுத்த படிப்புக்காக. என்னால நம்பவே முடியல, யார் இப்படி உதவி பண்ணாங்கன்னு நம்ப முடியல. எனக்கு சீனியர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா சீனியருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அதான் நீ எதுவும் சொன்னியான்னு உன்கிட்ட கேட்டேன். நான் சத்தியமா சொல்லவே இல்லையேட்டி. அவன் காலேஜ் தானே, எங்கேயாட்டி கேமரா வச்சு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானோ என்னமோ. அவங்க தானான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அவங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பணக்காரங்க, நம்ம காலேஜில் வேற படிக்காங்க. அப்புறம் எங்க அப்பா சொன்ன அந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ப்ளூ கலர் பேண்ட், ரெட் கலர் டிஷர்ட்னு சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா விஷாலா தான் இருக்கும். இன்னைக்கு சீனியர் வந்தா நான் கண்டிப்பா கேட்க தான் போறேன். ஏக்கா, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை சீனியர் கொடுக்காம இருந்து நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் காலேஜ் போற எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொடுத்துடக்கூடாது. அது போக உங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு அனுப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ரூபாயும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. என்னட்டி சொல்லுத? ஆமா, உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச பணம் தானே, நீங்க அதுக்கு டாக்ஸ்லாம் கட்ட வேண்டியது வரும். பேங்க்ல போடும்போது அதெல்லாம் பிடிச்சிருப்பாவல்ல, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கன்ஃபார்மா இல்லாம போய் கேட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிடாதீங்க. நன்றி சொல்லணும்ல, நன்றி சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்படி சீனியர் தான் கொடுத்திருந்தாருன்னா எதுக்காக உனக்கு தெரியாம கொடுக்கணும்? எங்க அப்பா சொல்லுது, கடவுள் தான் வேற ரூபம் எடுத்து கடனெல்லாம் அடைச்சிட்டு போயிருக்காவன்னு. என்னமோ தெரியல. சரி, எப்படியோ என் பிரச்சனை முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுல ஒரு 10 சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. கலக்கு கலக்கு, பத்தியா நல்ல மனசுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்மளும் தான் டெய்லி போறோம் வரோம், நமக்கு ஒருத்தன் 10 லட்சம் கொடுக்க மாட்டேங்கானே. நமக்கு ஏண்டி கொடுக்கணும்? நமக்கு என்ன பிரச்சனை? இல்ல சொன்னேன், நமக்கு இருக்கிறதே போதும் டி. நம்ம அம்மா அப்பா லோன் போட்டு வீடு வாங்கியிருக்காங்க, நம்ம நல்லா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் பாவம், சும்மா பேராசப்படாத. எம்மாடி, நீ ரொம்ப தாளிக்காதப்போ. இந்த மனசுல உள்ளதை பேசுறவங்க கூட நம்பிக்கலாம், ஆனா நல்லவங்க மாதிரி பேசுறவங்க இருக்காங்களே எப்பா. இசை, ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி. உங்க அப்பா ரொம்ப குடிப்பாரலாம், பணத்தை எதுவும் காலி பண்ணிடாம பேசாம ஓம் பேர்ல மாத்திக்கோ, சரியா? எங்க அப்பா குடிப்பாரு தாண்டி, ஆனா என் படிப்புக்காக வச்ச காசு ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டாரு. இதுக்கு கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோட்டி. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு 4 வருஷம் கழிச்சு எதுவுமே இல்லைன்னா என்ன செய்வேன்? நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. பணத்தை என் பேர்ல மாத்தி விட்டுட்டு 3 வருஷத்துக்கு எடுக்க முடியாத மாதிரி ஏதாட்டு போட சொல்லிடுவேன். ஏன் சொல்றேன்னா, நமக்கு உதவி ஒரு தடவை தான் கிடைக்கும். யாரோ புண்ணியமா உதவி பண்ணிருக்கான், அதை பத்திரமா வச்சுக்கணும். இல்லாட்டி அப்புறம் உங்க அப்பா அதை நாசம் பண்ணிட்டு அப்புறம் நீ திருப்பி கஷ்டப்படக்கூடாதுல. அதனால உன் அக்கறையில தான் சொன்னேன். எனக்கு தெரியுது டி சத்யா, நீ எனக்காக தான் பேசுறேன்னு. அதனால இந்த விஷயத்த முதல்ல உன்கிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு பணம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. 2 பேரும் பாடுங்க. சும்மா இரு ஜோனியா. உங்க காட்டுல மழை, ஒரே சந்தோஷம் தான். ட்ரீட் ஏதாவது வைங்கக்கா. ட்ரீட் தானே, வச்சிருவோம். என்னட்டி கீதா, இன்னைக்கு இப்படி வந்த? அந்த கிளவி தூங்கிட்டு கிடக்கு, தப்பிச்சோ பழச்சோன்னு ஓடி வந்துட்டேன். சார், ஏன் பாவம் கிளவிங்க? கிளவின்னு நடக்க சொல்ல முடியும், குமரின்னு சொல்லட்டுமா? சரி, அந்த 16 வயசு பிள்ளை தூங்கிட்டு கிடக்கு. ஏன்டி எரிச்சல் படுத? வேற என்ன நீங்க பெருசா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா? அதை இதை செய்யணும் என்னமோ பெருசா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரிலாம் அது என்ன நடத்திக்கிட்டு இருக்கு. என்ன பேக்கரி திறந்து கொஞ்ச நாள் சமைக்க முடியாம போச்சு. இது ஒரு பெரிய குத்தமாக்கா. இத்தனை வருஷம் வீட்டுல சோறு கறி ஆக்கி பொங்கி போடலையா? இந்த மனுஷன் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருக்கு இல்லையா? ஏதோ இப்போ 2-3 மாசம் இருக்குமா? சரி, ஒரு 6 மாசம் இருக்குமா? கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜாலியா இருந்துட்டேன். இது ஒரு தப்பா? இந்த மாமியார்களையே இப்படித்தான். ஆனா அவங்க மருமகளா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாவ? எல்லாரும் அப்படிதான்டி. இப்ப நமக்கு ஒரு பையன் இருந்து நம்மளும் ஒரு மாமியார் ஆகும்போது மருமகளை அப்படித்தான் பண்ணுவோம். நல்ல வேலைப்ப எனக்கு பையன் இல்லப்ப, 2 பொட்ட பிள்ளைகள் தான். எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை தானே இருக்கு. அடுத்து ஒரு பையன் பெத்துக்க. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். இந்த ஒன்றை வச்சு வளர்க்கறதுக்கே எங்க நாக்கு தள்ளுது. 2வது சும்மா இருங்கக்கா. கீதா,
உனக்கு ஒரு மாமன் இருக்கான் பத்தியா, நீ ஒரு மாமியார் ஆகும்போது இதே மாதிரி இருக்காம நல்ல மாமியாரா இரு. நான்லாம் என் மருமக கூட சேர்ந்து நல்ல ஜாலியா ஃப்ரெண்டு மாதிரி பழகுவேன், இப்படிலாம் இருக்க மாட்டேமா. தூ. சரி அம்மா, புலம்பாத போ. ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு பேர் அந்த பாட்டி. அப்படிலாம் தெரியல, அதுங்க தான் இருக்க போது, எரிச்சலா இருக்கு. சரி, காலையில சமையல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஏறி இதுக்கு முன்னாடி உன்னை இப்படியா பண்ணுச்சு, இப்போ தானே பண்ணிட்டு கிடக்கு. பாட்டி எல்லாரும் அந்த கிளவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இங்கே எல்லாருமே கல்யாணம் முடிஞ்ச சோடி சான்சானியை தவிர எல்லாரும் சொல்லுங்க, வர்ற காதலர் தினத்துக்கு உங்கள் புருஷனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? என் புருஷனுக்கு என்ன கொடுக்க, 4-5 கடன் வாங்கி வச்சிருக்கேன், அதை தான் கெட்ட விடணும். நான் ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருக்கேன் பத்து கடை. இழிச்சக்கா, லவ் மேரேஜ் எல்லாம் அதான் கரெக்டா ஞாபகமா வாட்ச் வாங்கி வச்சிருக்க. சும்மா ஏறிட்டி, அவர்கிட்டலாம் வாட்ச் இருக்கு, வேற என்ன வாங்கி கொடுக்க? எனக்கு ஒன்றும் தெரியல, நானும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். நீ என்னட்டி கொடுப்ப? நான் என்ன கொடுக்க? அவரு தான் எனக்கு ஏதாட்டும் கொடுக்கணும். நான் இன்னைக்கே சொல்லி வச்சிருவேன், பாபு மனசா வேண்டைல் டே வருது, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கு பேர் வேண்டைல் டேவா? அதுக்கு பேரு வேலண்டைன்ஸ் டே. நம்ம காதலர் தினம்னே சொல்லுவோம், நமக்கு வாயில வராத வார்த்தைகளை இருக்கு பேசிக்கிட்டு. சனி இழிச்சக்க வீட்டு பிடிச்சிருக்கா? சியாய், அங்கே எரிச்சலாக இருக்கப்பா. அங்கே ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு என்னைய கனகா கனகான்னு கூப்பிட்டு உரண்டு இழுக்காரு. எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் பார்ப்பேன், நான் போயிடுவேன். நான் எங்கள் மொட்டை சிலத்துக்கிட்ட போயிடுவேன். துரோகி, என்னைய மிஸ் பண்ணியாட்டி? 3 மாசம் என் கூட தானே இருந்த. கீதா செல்லமே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. உன் மேலே கை காலை போட்டுடலாம் தூங்குவேன். நீ எனக்கு அக்கா மாதிரி. இல்லை நீ எனக்கு அக்கா தான். ஆனால் இப்போ மாமியார் வந்திருக்கலாட்டி அது கொஞ்சம் எல்லாம் சரியாகட்டும், அப்புறமா நான் வாரேன் சரியா? அப்புறம் அது ஏதாவது சொல்லிட்டு எனக்கு மனசு சங்கடமாக இருக்கும் பார்த்துக்கிட்டே. சரி சரி. ஏட்டி அரமண்டல், அந்த தாத்தா தான் ஒரு மாதிரி திருக்குன்னு தெரியுதுல, அவரு கூட இதுக்கிட்டு சைக்கிளில் போனேன், நேற்று கூப்பிடுதேன், 2 பேரும் பாடிக்கிட்டே போறாவ. இது வேறையா? ஏன் குண்டக்கா சும்மா இரு. அது தாத்தா பாவம். கனகா கனகா சைக்கிளில் வா என் கூட சைக்கிளில் வர மாட்டியா, கோவப்பட்டு போயிட்டா வச்சுன்னு ஏதோ பிளாஸ் பேக் உளறிட்டு இருந்தாருன்னு போனேன். அந்த அரை மெண்டல் கீழே போட்டுட்டு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அட நம்ம மகராஜன், வாங்க மகராஜன், நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி எங்களை தேடி வந்திருக்கீங்க? நாங்க ஒவ்வொரு மரமரமால உட்காந்துருப்போம், எப்படி இந்த மரத்தடியை கண்டுபிடிச்சீங்க? ஒவ்வொரு தெருவா தேடுனங்கா, கடைசியில இந்த தெருவுல உட்காந்துருக்கீங்க. தெரு தெருவாய் அலையும் கூட்டம் நாங்கள். என் தம்பியை பேச விடுங்கட்டி. என்ன தம்பி, வராத ஆள் எங்களை தேடி வந்திருக்கீரு? நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உங்கள்கிட்ட கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தான் நல்லபடியா முடிச்சு தருவீங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். இக்கா நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் கொஞ்சம் அங்கங்கன்னு சேர்ந்து ஆட்டையை போடுவோம் பத்தியெல்லாம், அதனால ஏதாவது ஆட்டையை போட்டு தர சொல்லுதாரோ? நான் என்ன தட்டி ஆட்டையை போட்டிருக்கேன்? இல்லை நான் கீதாக்கா உமாக்கால் அந்த குழம்பு கிளம்பு திருடிட்டு அலைவோம்ல, அது மாதிரி இவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதோ? என்னன்னு கேட்போம். இந்த ஊர்ல எங்களால சாதிக்க முடிஞ்ச அப்படி விஷயம் என்ன? அன்னைக்கு ஒரு நாள் அந்த இனியால் பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் வேண்டான்ட்டேன். இப்போ ஒரு வழியா என் பிரச்சனை எல்லாம் சரியாகி எல்லாமே நல்லபடியா ஆயிட்டு இப்போ நான் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அதான் வருகிற காதலர் தினம் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். நான் நேராக போய் கூப்பிட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு வராது. என் தம்பி தான் கொஞ்சம் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த பொண்ணை அசத்துற மாதிரி ஏதாவது செஞ்சு வைனேன்னு சொல்லியிருக்கான். சும்மா கொண்டு ரோஸையும் பொக்கையும் கொடுத்தா அது நல்லா இருக்காது. அந்த பொண்ணு எனக்கு பாவம் அப்படிதான் நல்லா ஆசையோடி வந்து பண்ணிச்சு. திருப்பி நான் அதே மாதிரி பண்ணா நம்ம பண்ணோன்னு கடமைக்கு பண்றாருன்னு நினைச்சிரும். அதனால கொஞ்சம் இடங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வழி ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி அசத்துற மாதிரி நானும் என் தம்பியும் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க இவ்வளவும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணை போய் கூப்பிட்டா நிச்சயமா வராது. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது டிராமா பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியுமா? இவ்வளவு தானா? இதெல்லாம் எங்களுக்கு கைவந்த கலையாச்சே. நான் சொல்ற டைமுக்கு கரெக்டா கூட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொதப்பிட மாட்டீங்கல்ல? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்க கை தேர்ந்தவங்க. நாங்க இந்த ஊருக்குள்ள எத்தனை காதல சேர்த்து வச்சிருக்கோம் தெரியுமா? ஏஞ்சல் ஆரஞ்சு மண்டையெல்லாவை நாங்க தான் சேர்த்து வச்சோம். தெரிசா விஜய் கல்யாணத்தை நாங்க தான் நடத்தி வச்சோம். இவ்வளவு ஏன் முனிஸ் கல்யாணத்தை ஊரே எதிர்த்துச்சு. ஆனா நான் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு துணையா சான்ஸ் ராணியா இருந்தா. நாங்க இன்னொரு எப்படியாட்டி சிவ கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சோம். அரமெண்டல், இப்போ உங்ககிட்ட இதை யாரு கேட்டா? இந்த பையன் கல்யாணத்துக்கு எடுத்து தானட்டி அவனை கல்யாணம் பண்ணா? மெண்டல் ஏக்கா, அவரு தரக்க விட்டு கொடுத்தாரு மகராஜனு. எப்படி நாங்க ஊருக்குள்ள பண்ணி வைக்காத கல்யாணமே கிடையாது. அதனால உங்களுடைய காதலையும் நாங்க சேர்த்து வைக்கோம். நெட்டவள்ளி அண்ட் கோவை நம்பியோர் கைவிடப்பறார், வெற்றி நமதே. போயிட்டு வாங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்.
தம்பி, என் மவளால உங்களுக்கு மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு. அந்த பாவத்தை நான் எப்படி தீக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தைரியமா போயிட்டு வாங்க. ஆ சரிக்கா சரிக்கா. சரி, புது ப்ராஜெக்ட் வந்துட்டு நாளைக்கே களத்தில் குதிப்போம். சிட்டி காலையில சமைச்சாச்சு. பாபு இதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போல. என்னன்னே தெரில அத்தை பாட்டி. காலையில எதுவும் வேலை இருக்குன்னு ஆஃபீஸ்க்கு ஓடிட்டார் போல தெரியுது. நான் வேணா மத்தியானம் போய் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், அவன் கோவப்படுமா. இருக்கட்டும், போன் அடிச்சு கேளு. சரி, நானே போய் கொடு. சரி அத்தை பாட்டி. தாத்தா மாமா எங்க? தாத்தா மாமா பாப்பால தூக்கிட்டு வாக்கிங் போயிருக்காரு. இவன் எங்க? தங்கராசா வெளியே உட்காந்து பேப்பர் படிப்பான். அந்த ஆளை நான் எங்க கேட்டேன்? அந்த ஆள் பேப்பரும் படிக்கட்டும் என்னவும் படிக்கட்டும். பேப்பர் எப்படி படிப்பாரு? பேப்பர் உங்கள் கையிலலாம் இருக்கு. ஏமா தங்கராசா காப்பி கேட்டான். போட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. காப்பி குடிச்சிட்டு போய் அவனை குளிக்க சொல்லு. அப்பதே குளிக்கணும்னு கிடந்தான். நானும் அந்த கிழவன்ட்ட பேச மாட்டேன். பெரியவங்களை அப்படி சொல்லாத. அவன் உன்ட்ட ஏதாட்டும் வம்பு பண்ணனா பேசாம தானே இருக்கான். வந்திருந்து அவன் நல்லா மாறி இருக்கான் பார்த்துக்கிட்டு. உங்களுக்காக போகிறேன் அத்தை பாட்டி. கூமாப்பட்டி கிழவா, ராசா ராசா தங்க ராசா. ஏன் அப்படி பேர சொல்லி கூப்பிட்றாத, கோவப்பட்டுருவான். சரி சரி. ஹலோ, சண்முகம், நான் அங்கே வந்துட்டேன். நான் வந்து ஒரு வாரம் ஆகுது. நான் சொன்ன மாதிரியே என்னுடைய சபதத்தை நிறைவேற்ற தானே வந்திருக்கேன். சபதத்தை நிறைவேற்ற வந்திருக்காரா? என்ன சபதம்? இப்போ அவகிட்ட நேரடியாக மோதுறதே கிடையாது, மறைமுக தாக்குதல் தான். அவ புருஷங்கிட்ட போய் அவளுக்கு தோசை அது இதுன்னு சொல்லி அவளை ரோட்டில் ஆட விட்டுட்டோம்ல. என்னை பற்றி அந்த கிழவன் பேசுதான்? சரியான சிரிப்பு பத்துக்கிட்டு. ஆமா, பாம்பு கணக்க ட்ரெஸ் போட்டு ஆட விட்டான். நான் ஏதோ சும்மா சொன்னேன். அவன் என்னடானா அரைக்குறைய ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்டில் ஆட்ட விட்டு கடவுளே ஒரே சிரிப்பு. எனக்கு மனசுக்கு நல்ல குளுகுளுன்னு இருந்தது. என்னையெல்லாம் அடிச்சு கொள்ள பார்த்தா பேட்டை வச்சு இதே மாதிரி ஒன்றுனா மூட்டி விட்டு அவன் நிம்மதியை பூரா கெடுக்கிறதா என் வேலை பத்துக்க. கிழட்டு கிழவா, பாடையில் போக வேண்டிய வயசில் உனக்கு என்ன ஒரு கேவலமான புத்தி. இன்னே ரோட்டில் ஐட்டம் டான்ஸ் ஆட விட்டுட்டியே. உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். இரு இப்படி குளிக்க போவல, உனக்கு நான் யாருன்னு காட்டுதேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம். இல்லைன்னா நம்ம கேட்டது தெரிஞ்சிடும். இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அடுத்தடுத்து எல்லா பிளானையும் நிறைவேற்றுறது தான் என்னுடைய வேலை. சரி வச்சிருந்தேன். ஆள் வர்ற மாதிரி இருக்கு. கூமப்பட்டி மாமா, தங்கராசு மாமா. என்ன ரொம்ப அன்போட கூப்பிடுதா? என்னம்மா? குளிக்கணும்னு சொன்னீங்களாமே, அத்தை பாட்டி சொல்லிட்டு இருக்காவ. ஹீட்டர்லாம் இருக்குது, நல்லா போட்டு குளிங்க. குளிச்சுட்டு நல்லா சுட ஒரு காப்பியை குடிங்க. வாங்க. அந்த வாரேன். என்ன இன்னைக்கு ரொம்ப பணிவா பேசுதா? வா கிளவா வா. என்ன குளிக்கணும்னு சொன்னேன், காப்பி கேட்ட, எங்க போன? காப்பிலாம் ஆறிட்டு முதல்ல அவர் குளிக்கட்டும், அதுக்கப்புறம் காப்பி குடிப்பாரு. ஆமா, குளிச்சுட்டு காப்பி குடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி போ. இவன் இங்க பின்னாடியே போறா, நீ எங்க பின்னாடி போற? பாவம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவருக்கு நம்ம தானே உதவி செய்யணும். நான் துண்டு கிண்டி எடுத்து கொடுத்துட்டு வரேன். சோப்லாம் வேணும்ல. இவ இப்படி பேச மாட்டாள. எப்படியோ நல்ல புத்தி வந்தா சரிதான். வாக்கிங் போன மனுஷனை இன்னும் காணும். பிள்ளைய வருத்திட்டு போயிருக்காரு. வயசான காலத்துல ஒத்தையில ரொம்ப நேரம் வெளியே அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. எங்கேயும் மயங்கி விழுந்துட்டாருன்னு என்ன செய்ய முடியும்? போறான் கிளம்ப பாத்ரூம்குள்ள போறான். சவரை போட்டு குளிப்போம். உள்ளிருந்த அழகான ஓசை கேட்க ஆணு செத்தாங்கிழமை. நான் அதை உயர பிடிங்கி மாற்றி விட்டேன். சாகடிச்சு சாவு. என்னையவா ரோட்டில் ஆட விட்ட.